ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது 2025 பெஜுக்குரிய பெஜுக்கு நடந்த 6 டேர்ம் பேப்பரோட ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கொஷினு. நார்மலாக எங்களுக்கு தெரியும் அதில் அந்த ஸ்ட்ரக்சர் கொஷின் பி பார்ட்டில் தரப்பட்ட பரிசோதனை அமைப்பு வச்சுக்கொண்டே நாங்கள் செல்வோம். இது அஹ், ஒரு வாயு என்ன ஒரு மாறா கனவளவுல ஒரு குறித்த திணிவு வாயுனுடைய அமுக்கத்துக்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான அந்த தொடர்பை வாய்ப்பு பார்க்கின்ற பிராக்டிக்கலை அடிப்படையாக கொண்டது. ரைட். இது 2015ஆம் ஆண்டு எங்களோட ஃபைனல் பேப்பர்லையும் இந்த கொஷின் வந்தது. ரைட். இப்ப பாருங்க, நார்மலா நாங்க நேரடியாக கேள்விக்குள்ளேயே போவோம். இதுல ரெண்டாவது கொஷின் ஏ பார்ட் பாருங்க. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஸோ அதுல ஏ பார்ட் முதலாவது தியரிய சொல்லிருக்கார் பாருங்க. கனவளவு மாறாதிருக்கையில் குறித்த திணிவு வாயுவின் அமுக்கத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பை எழுதுக அப்படின்னு சொல்றார். அப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும் கனவளவு மாறாதிருக்கைக்குள்ள ஸோ அமுக்கமானது வெப்பநிலைக்கு நேர்வீத சமன். இதுதான் அந்த தொடர்பு. ரைட். அப்ப இதை நாங்க சமன்பாடாக மாத்திரத்துக்கு ஒரு மாறிலியால பெருக்குவோம் கே என்று. ஸோ அப்ப பி சீக்குவல் கேடி அப்படின்னு சொல்லி வரும். ரைட். இப்ப பாருங்க, ஸோ இதுல இருந்து நாங்க செல்வோம். இது வந்து பிரிச்சால் ஸோ அமுக்கத்தின் கீழ் தனி வெப்பநிலை ஒரு மாறிலி. அப்ப இதுதான் அந்த தொடர்பு. ஸோ இதுதான் நீங்க முதலாவது கொஸ்டினை கேட்டுக்கார். அப்படி தியரி எங்கள்கிட்ட அப்படியே ஃபுல்லா கேட்டிருக்கார். ரைட். பாருங்க. ரைட். சாரி. ரைட். ரெண்டாவது பாருங்க, பி பார்ட் கேள்வியை பாருங்க. பி பார்ட் மேலே குறிப்பிட்ட தொடர்பை பரிசோதிப்பதற்காக ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் பரிசோதனை அமைப்புக்குரிய உபகரண தொகுதி கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தொடர்பை நாங்க தியரி படிக்கக்குள்ள நார்மலா இது அமுக்க விதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அமுக்க விதி. ஸோ அப்ப அமுக்க விதி என்றது நார்மலா எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அதாவது கனவளவு மாறாதிருக்கைக்குள்ள ஒரு குறித்த திணிவாயினுடைய அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் என்று காட்டுது. ரைட். அப்ப அதை செக் பண்றதுக்கு நாங்க போடப்பட்டிருக்கிற பரிசோதனை அமைப்பு தான் இது. ரைட். அப்ப பி பார்ட்ல பாருங்க, மேற்குறிப்பிடப்பட்ட தொடர்பை. ஸோ அப்ப இந்த தொடர்பு என்ன அமுக்க விதியை பரிசோதிப்பதற்காக ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் பரிசோதனை அமைப்பிற்குரிய உபகரண தொகுதி கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். இப்ப இதுல பாருங்க, உங்களோட பேப்பர்ல கிளியரா இருக்கும். ரைட். அப்ப இதுல ஒரு தாங்கி மூலம் என்ன செய்யப்படுது, வட்ட அடிக்குடுவை ஒன்று ஒரு முகவைக்குள்ள தாங்கப்படுது. நார்மலா நாங்க லேப்ல 500 சென்டிமீட்டர் கனம் 500 சென்டிமீட்டர் கனம் அதாவது 500 மில்லி லீட்டர் கனவளவுடைய ஒரு வட்டாடி குடுவையை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்காக பயன்படுத்துவோம். ரைட். பாருங்க, இது தாங்கப்படுது ஒரு ஸ்டாண்டால. நாங்கள் ஒரு முகவைக்குள்ள அந்த வட்டாடி குடுவை என்ன செய்யறோம் வச்சுக்கொள்றோம். ஸோ அந்த முகவைக்குள்ள நாங்கள் வட்டாடி குடுவையினுடைய மேக்சிமம் பகுதி நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்ய நீரை நிரப்பிக்கொள்வோம். ஸோ இங்க ஒரு கலக்கி ஒன்றையும் வெப்பநிலையை வாசிச்சு கொள்றதுக்காக ஒரு வெப்பமானியையும் பயன்படுத்துகிறோம். ஸோ எங்களுக்கு அந்த வட்டாடி குடுவைக்குள்ள இருக்கிற அந்த குறித்த திணிவு வாயுவை என்ன செய்ய வேணும், வெப்பப்படுத்த வேண்டும். ஸோ அதுக்காக நாங்கள் இங்க ஒரு பன்சன் பேர்னரையும் பயன்படுத்துவோம். ஸோ அது முக்காலி மேல கம்பி வலைக்கு மேல தான் அந்த தொகுதி வைக்கப்பட்டிருக்குது. மிக முக்கியம் என்ன அப்படி என்றால் அந்த பரிசோதனையில நாங்க இந்த பாருங்க, இதுக்குள்ள சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த குறித்த திணிவு வாயுவினுடைய அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பை தான் நாங்க இங்க பரீட்சிக்க போறோம். ஸோ இப்ப நாங்க அமுக்கமானி உண்டை பயன்படுத்தி தான் அந்த அமுக்கத்தை வாசிக்க வேணும். அதுக்காக நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த வட்டாடி குடுவையோட ஒரு மயிர்த்துளை குழாயை பயன்படுத்துவோம். ஒரு மயிர்த்துளை குழாயை இந்த அமுக்கமானியோட என்ன செய்வோம், கனெக்ட் பண்ணி கொள்வோம். அப்ப நார்மலா இப்ப இங்க பாருங்க, நாங்க இப்ப இதை வெப்பப்படுத்தியக்குள்ள நீர் என்ன செய்யும், நீர் வெப்பமடையும். நீர் வெப்பமடையக்குள்ள நாங்க கலக்கியால கலக்குவோம். கலக்கியக்குள்ள நீர் முழுவதும் என்ன செய்யும், சீராக வெப்பமடையும். அப்ப நீர் முழுவதும் உதாரணமா ஒரு 35 பாகை செல்சியஸ் அல்லது 40 பாகை செல்சியஸ்ல இருக்குது என்றால் நாங்க கலக்கியால கலக்கிக்குள்ள நீர் முழுவதும் சீராக வெப்பமடையும். அந்த நேரம் இந்த இந்த வட்டாடி குடுவைக்குள்ள இருக்கிற குறித்த திணிவு வாயுவும் என்ன 40 பாகை செல்சியஸ் அதாவது நீர வெப்பநிலைக்குரிய வெப்பநிலையில தான் இருக்கும் என்று நாங்க எடுக்கிறோம். அப்ப பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை நீர வெப்பநிலைக்கு சமனா இருக்கணும். ஆனால் இந்த இதோட கனெக்ட் பண்ணி இருக்கிற மைத்துளை குழாய்க்குள்ளேயும் ஒரு குறித்த மிகச்சிறிய திணிவு ஒரு வாயு மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ அப்ப அதிர வெப்பநிலை இதர வெப்பநிலையில இருக்காது. ஆகவே இந்த குடுவைக்குள்ள இருக்கிற நீரின் வெப்பநிலைக்கு சமன் இல்லாத குடுவைக்குள்ள இருக்கிற
வாயுனுடைய வெப்பநிலை நீர் வெப்பநிலைக்கு சமன். சோ இந்த வெப்பநிலைக்கு சமன் இல்லாத ஒரு சின்ன திணிவு வாயு எங்க இருக்குது? இந்த மைத்துளை குழாய்க்குள்ள இருக்குது. ஆகவே இந்த இடத்துல கனெக்ட் பண்ற குழாய் பெரிய கனவளவுடைய குழாயாக இருந்தால் சோ அங்க ஒரு வலு வரும். அந்த வலுவ தடுக்கிறதுக்கு, அந்த வலுவ தவிர்க்கிறதுக்கு சோ நாங்க என்ன செய்யணும்னா ஒரு மைத்துளை குழாயை கனெக்ட் பண்றோம். அப்ப அதை நாங்க என்ன செய்யறோம்டா போர்டின் அமுக்கமானி என்ற அந்த உபகரணத்தோட கனெக்ட் பண்ணி கொள்றோம் அமுக்கத்தை வாசித்து கொள்றதுக்கு. ரைட். அப்ப அந்த ப்ராக்டிகல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க என்ன செய்வோம் என்றால் நார்மலா அறை வெப்பநிலையில வெப்பமானி வாசிப்பையும் அதுக்கு ஒத்த அமுக்கமானி வாசிப்பையும் நோட் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் என்றா 10 10 பாகை செல்சியஸால கூட்டுவோம். இப்ப நார்மலா